உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, நம்ம தேவிமாக்கு அம்மா போட்டிருக்கு. 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹலோ, சொல்லுங்க சார். மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு சார். இல்ல, என் குழந்தைக்கு உடம்பு முடியல, அதனால கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்றீங்களா? ஓகே சார், பண்ணிடலாம் சார். ஓகே, பண்ணிடுங்க. ஷூர் சார். சரி. சூர்யா, மீட்டிங்க கேன்சல் பண்றீங்க? தேவி பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. குழந்தைய நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். தேவி ஏன் குழந்தை மாதிரி. நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சூர்யா, நீங்க போங்க. சரி, தேங்க்ஸ் புஷ்பா. கொஞ்சம் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. துர்கா, வா. வா. அம்மா தாயே, அம்மா போட்டிருக்கிற குழந்தை தேவிய என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தேவி சின்ன குழந்தை, அந்த உடம்புல நீ இறங்கியிருக்கியே, உன்னோட உக்கரத்தை அந்த பிஞ்சு உடம்பால தாங்க முடியாது. நீ மனசு இறங்கி அந்த பிஞ்சு உடம்புல இருந்து இறங்கிடுமா. உன் மனச குளிர வைக்கிறதுக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன், பூச்சட்டி எடுக்கிறேன். இப்பவே நான் என் வேண்டுதல உன் சன்னதியில நிறைவேற்றி வைக்கிறேன். குழந்தை நல்லபடியா குணமாக அருள் செய்தாயே. துர்காமா, மாரியம்மா. துர்காமா, மாரியம்மா. அம்மா, கொடிமரத்துல இருந்து அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் தொடங்குங்கம்மா. சரிங்க, வா துர்கா. வா இங்க. மாரியம்மா, துர்காமா, மாரியம்மா, துர்காமா, மாரியம்மா. புஷ்பா, தேவிக்கு நீ தப்பி தவறி கூட மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துறாத. ஏன் சாமிக்கு கோவம் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? பயப்படுறாங்களா? எங்க சிஸ்டர் அந்த அளவுக்குலாம் நல்லவங்க கிடையாது. புஷ்பா ஃப்ளவர். மருந்து மாத்திரை இதாலெல்லாம் அந்த குழந்தை குணமாயிட கூடாது. அந்த குழந்தை அப்படியே போய் தொலையட்டும். இதத்தானே சிஸ்டர் நான் அப்பவே சொன்னேன். என்ன அந்தாமரம் முறைச்சிக்க மறுபடியும் முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட உங்களுக்கு குழந்தை மேல திடீர்னு பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பிரியாணி வந்துருச்சு போல இருக்குது. மெசேஜ் போடுறானுவோ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சிக்கன் பிரியாணி வரப்போகுது. அம்மா தாயே, மாரியம்மா, துர்காமா. வருது வருது.
விலகு விலகு ஐயோ, பிரியாணி எனக்கு ரொம்ப வெளியே பசி. வருது வந்துருச்சு புஷ்பா ஃப்ளவர் இந்தா நல்லா சாப்பிடு இந்தா. சாப்பிடு பார்த்து ஓபன் பண்ணு செம வாசனையா இருக்கு. என்ன வாசனை என்ன வாசனை இந்த பிரியாணியை கண்டுபிடிச்ச பையலுக்கு சொத்தையே எழுதி கொடுக்கலாம் சாப்பிடு சத்தம் போடக்கூடாது. பார்வதிக்கு பாம்பு காது கேட்டுற போகுது. சிஸ்டர் என்ன சிஸ்டர் பிரியாணியை என்ஜாய் பண்ணாம எப்படி சிஸ்டர் சாப்பிட முடியும் நீங்க சாப்பிடுங்க ஃப்ளவர் என்ன டேஸ்ட் சாப்பிடுங்க ஃப்ளவர் புஷ்பா உனக்கு குழந்தை அம்மா பார்த்து ஐடியா போகுதுல்ல அதுக்கு gift சாப்பிடு தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன பிரியாணி வாசனை வருது? அடாடாடாடாடாடா இவ வேற வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்கா? சகோதரி பிரியாணில மூளை எல்லாம் இருக்காது தலைக்கறி வாங்கினா தான் மூளை இருக்கும் பிரியாணில லெக் பீஸ் தான் இருக்கும் சீ, வாயை மூடு சங்கரபாண்டி. வாய மூடிட்டா எப்படி சகோதரி சாப்பிட முடியும் குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கிற வீட்ல இப்படி அசைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சகோதரி பிரமாதமா இருக்குது நீங்க சங்கரபாண்டி. சாப்பிடுங்க. அம்மா போட்டிருக்கும் போது வீட்ல கடுகு கூட தாளிக்க கூடாது. ஆனா நீங்க இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பசிக்குதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். இதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? வீட்ல தானே நான்வெஜ் சமைக்க கூடாது. வீட்ல சமைக்கிறது மட்டும் இல்ல, வெளியில இருந்து கூட வாங்கி சாப்பிட கூடாது. இத்தனை வயசாகியும் இது கூட உனக்கு தெரியாதா? இவளும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா மாயா, இது எல்லாம் உங்களுக்கு கூட தெரியலையா? ச்சே. போயாச்சு நீ நல்லா சாப்பிடு புஷ்பா சாப்பிடு ம். பாத்து பாத்து. அம்மா ஒரு வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இந்த பூச்சட்டியை ஏந்தி கோயில 3 சுத்தி வந்துருங்கம்மா. அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நான் சரிங்கய்யா. தீர்த்தம் கொடுக்குறேன். இதை போட்டுக்கங்க. அம்மா காளிதாயே கொடுங்க. சுத்தி வந்துருங்கம்மா. தாயே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.